வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்த நிமிட வணக்கம். பதிவாக சக்கரவணிங்க. இன்று இப்போ பார்த்தீங்கன்னா, சமூக நீதி எல்லாருக்குமானது இப்படிலாம் நிறையா திமுகவில் சொல்லுவாங்க. ஆனால் சொன்னபடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியாது யாருக்குமே. திராவிட மாடல்னாலும் தெரியாது. இப்போது இந்த வேங்கவை என்ன சம்பவமே ஒன்றுமே இது இல்லை. கட்சியில் ஏதாவது கொடுத்துருக்கான பதவின்னா அதுவும் இல்லை. பெரிய பதவி என்ன கேட்டால் சமூக நீதி அதிகாரி ஒன்றுமில்லை. மீனவர்களுக்கு ஏதோ மாநாடு போட்ட லாஸ்ட் டைமு அந்த சங்கத்தையெல்லாம் இப்போது நிப்பாட்டி வச்சுட்டாங்க. மீனவர் சங்கத்தை அதுக்கு தான் இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நம்மளை. என்னென்னா மீனவர்கள் வேணும் கச்ச தீவாதமே இப்போ இந்த மீனவர் சங்கத்தை எதுக்கு இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. ஸோ அது இப்படித்தான் அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று தெரிஞ்சது. இப்போ கெஜ்ரிவால் வெளில வந்து உளர ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் எப்படியாவது பிஜேபி வராமல் தடுத்துருங்க, அப்படியே மீட்டிங் போடுங்க, அப்படி இப்படின்னு புலம்பி துவைக்கிறாங்கன்னு கேள்வி திமுகலேருந்து. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. சப்போஸ் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கினா 2026 போல் 25 சட்டசபை வருதா? அதை பிரசங்க வச்சுருக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பார்ல. நீங்கள் களைச்சி விட்டா வரும்போது களைச்சி விட்டா வரும் வராது. ஆனால் இங்கே பெரிய பெரிய ஜாம்பவெல்லாம் காத்து கிடப்பாங்க. மோடி வந்துட்டாருனாலே முடிய போகுது என்ன. இப்போ அதுபோக எடப்பாடி வேண்டாமான்னு அந்த பக்கம் ஒரு டாக் போயிட்டுருக்கு. யார் தலைமை போனாங்க. இந்த பக்கம் இப்படி 20 சீட்டு இப்போ ஏடிஎம்கேயும் பாஜகவும் 25 சீட்டுக்கு மேலே பிரித்து வாங்கிச்சுன்னு வச்சு இல்லை பாதிக்கு பாதி வந்ததுன்னா திமுகலேருந்து பல ஏக்கனார் சீட்டை உருவாங்க. சீனியர் பூரா வெளில போவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க மாட்டோம். இந்த மாதிரி நிறையா பிரளயம் உண்டாகும். இதுபோ இப்போ தான் நம்ம நானோதயம் வந்த மாதிரி அந்த செல்வ பிறந்த இவங்கெல்லாம் சந்தா கூட்டணி கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ்லாம் வந்து நாங்கள் என்ன 60 வருஷம் ஆச்சு, இனி நாங்கள் ஒன்றும் தனியாக பார்க்க வேண்டாமா, எத்தனை நாளைக்கு 10 தொகுதி வாங்குறது 5 இப்போ என்னமோ உரைச்சிருக்கு. இத்தனை நாள் மண்டையில் உரைக்கல காங்கிரஸுக்கு என்ன. அதெல்லாம் இந்த பிஜேபி வர்றதை பார்த்து பண்ணணும்னு நினச்சிருந்தா திமுக வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெல் இருக்கும்போதே பண்ணலை. இது வரைக்கும் யார் தோளில் ஏறி வந்தாச்சு. இனி நீங்கள் அதை பண்ண முடியுமா, பண்ணிப்பார் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் என்னென்னா ஒன்றா ஏடிஎம்கே பக்கம் போகிறதா இல்லை முடிய போகுதா, நேரத்தில் முடிஞ்ச காங்கிரஸ் இங்கேயும் முடிய போகுதா, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போது இந்த காங்கிரஸ் நிர்வாகிலாம் கூண்டோடு நீக்கிட்டு எப்படி இந்த உதயநிதி திமுகவில் பண்ணுறபடியோ அந்த மாதிரி நாங்கள் நீக்கிட்டு வேறு இளம் தலைவர்களை போடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லா கட்சிக்குமே எல்லாம் கன்சல்டேட் பண்ணினா அண்ணாமலை ஒண்டி தான் காரணம். இளம் நபர் அதை வச்சு தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவும் அது செயல்பட போகிறதில்ல. சும்மா செஞ்சு பார்க்கலாம் பரிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரிக்கும் போயிட்டுருக்கு. இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாஜகவால் மாற்றம் வரும். ஏற்கனவே குறிப்பிட்ட புது பொலிவுடன் அண்ணாமலை முடிவு. அப்போது ஜூலை முதல் புதிய நிர்வாகிகளாம் தேர்ந்தெடுத்து மாவட்ட வாரியாக போடுறது. 75% பேர் புதியவர்கள், 25% பேர் சீனியர்கள். சீனியர்களுக்கு வந்து மாநில தலைவில் பதவி கொடுத்துருவார், மாநில அளவில் நிர்வகிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இது மாதிரி போயிட்டுருக்கும்போது இப்போ வந்து இந்த ரிசல்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது 350 300 ஏதோ ஒரு ரேஞ்சில் போகும். இங்கேயும் சில சீட்டுகள் வரும் இல்லையா. அதுலேருந்து 2 திராவிடமும் கலகலத்து போயிடும். 40 வரும். அது இது பிரதமர் கனவு ஸ்டாலின்லாம் எல்லாம் ஒரு சீட்டு தோற்றாலும் முடிஞ்சுது திமுக. இந்த பிரசங்க எல்லாம் வச்சாலும் சட்டசபையில் இன்றைக்கி கதையாகாது. அது வேறு மாதிரி மாறப்போகுது. இப்போ அன்புமணி கூட சொல்லிட்டு அப்படி 2 திராவிடம் இல்லாத ஆட்சி தான் 26. அதை நோக்கி தான் போகிறேன். நம்மளை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பாருங்கள். இந்த கேண்டிடேட்ஸ்லாம் இப்போவே போட்டு என்னென்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் வந்த இடத்துலலாம் என்னென்ன தொகுதி டெவலப்மெண்ட்லாம் பண்ண போகிறாங்க. டிஎம்கேயில் உடஞ்ச ஆள் வர்றதுன்னா ஏடிஎம்கேலேருந்து இந்த பக்கம் பிஜேபி வர்றதுன்னா இப்படி நிறைய ஷஃபிள் நடக்கும். அப்புறம் தலைமை மாற்றம். ஒரு வேளை செங்கோட்டைனா இந்த சீனியர் தலைமையிலையா யாரோ தலைமையில் வரும். எடப்பாடி வந்து 7 தடவை தோற்றதுனால அவர் ஓரம் கட்டப்படுவார். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மம்தாவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. சந்தேஷ்காலி இங்கே ஒரு எம்பி அடிக்கிறானுங்க கெஜ்ரிவால் ஹோமில் வச்சு.
என்ன இந்த பக்கம் சொல்லவே வேண்டாம். ட்ரக்லேருந்து எல்லாம் எல்லாத்துக்கும் மோடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ரிசல்ட் வந்து ஜூன் 10 பதவி ஏற்ற அப்புறம் காங்கிரஸ் எப்படி காணாமல் போச்சோ அந்த மாதிரி எல்லா ரீஜனல் பார்ட்டியும் முடிஞ்சுது. இப்போ பாரு சிஏஏ சட்டத்துக்கு போராடணும் நினைக்கிறேன். நீ சிஏஏ சட்டத்தினால அங்கே இருக்கிற பாகிஸ்தான் இந்துக்கள் 300 பேர் இங்கே வந்திருக்கா. அதில் வந்து இப்போது அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது இது பண்ண போகிறாங்க. அதாவது அங்கே மைனாரிட்டி நம்ம பாகிஸ்தான் இருக்க இந்துக்கள் இங்கேருந்து பிரிஞ்சதில் போனது தானே, அதுக்கு தான் இந்த சட்டம். இதை வந்து இங்கே உள்ளவனுங்க போராட காரணம் என்னென்னா, அந்த பங்களாதேஷ் முஸ்லீம்கள்லாம் இங்கே உட்காந்துட்டுருக்கான் இந்த மேற்கு வங்கத்தில் மம்தா கோட்டை போட்டு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி வாங்கிட்டு. அவங்கெல்லாம் அங்கே உள்ள மெஜாரிட்டி தானே, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகணும் சட்டப்படி. அது கணக்கெடுப்பாங்க. இதுதான்